ஹோம்மேடு பீஸா பண்ணுறதுக்கு கடையிலேருந்து ஈஸ்ட் வாங்கிட்டு வந்தேன், ட்ரை ஈஸ்ட்டு. அந்த ட்ரை ஈஸ்ட்டை வந்து வார்ம் வாட்டரில் 1 டேபிள் ஸ்பூன் ட்ரை ஈஸ்ட்டும் 1 டேபிள் ஸ்பூன் சுகரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அந்த வார்ம் வாட்டரில் கலக்கி வச்சிடணும். அதுக்கப்புறமா மைதா மாவு எடுத்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த கலக்கின அந்த ஈஸ்ட்டும் சுகரும் சேர்ந்த அந்த எசன்ஸை வந்து நீங்கள் மைதா மாவில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 1.5 மணி நேரம் அது வந்து இந்த டோ வந்து இந்த மாதிரி ஆகிறதுக்கு 1.5 மணி நேரம் தேவைப்படுது. அதுக்கப்புறம் அது டபுள் ஆகிடுது. பரோட்டா பண்ணும்போதும் சரி, பீஸா பண்ணும்போதும் சரி, டோ இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இவ்வளோ சாஃப்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு டாப்பிங் பண்ணுறதுக்கு கேப்சிகம், டொமேட்டோ, ஆனியன், மஷ்ரூம் உங்களுக்கு வேணும்னா வேறு ஏதாவது கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆலிவ்ஸ் இருந்ததுன்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அது இல்லைங்கிறதுனால இதை மட்டும் நான் வந்து வதக்கி இதை எடுத்து வச்சுக்கிட்டோம். அப்புறம் பீஸா சாஸ்னு ஒன்று விற்குது. அது நான் போகும்போது கிடைக்கல, அதனால சாஸும் வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். அது எப்படி பண்ணோன்னா, கடையில் இந்த சாஸ் விற்குது, அது நீங்கள் வாங்கிக்கிறதுனால வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஹோம்மேடாகவும் பண்ணிக்கலாம். அது இல்லாததுனால ஹோம்மேடாக பண்ணிட்டேன் நான். இது எப்படின்னா, ஒரு 6 தக்காளி எடுத்துக்கோங்க. 6 தக்காளியும் 7 காஷ்மீர் சில்லி நாங்கள் எடுத்துருக்கோம். உங்களுக்கு கார்த்திக் ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சவோ பண்ணிக்கோங்க. 7 காஷ்மீர் சில்லி எடுத்துட்டு அது ரெண்டையும் சேர்த்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஆறுதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பூண்டை சாப் பண்ணிவிட்டு எண்ணெயில் வெங்காயம் பூண்டு போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. புளிப்பு பத்தலைன்னா, இந்த தக்காளி பத்தலை, புளிப்பு டேஸ்ட்டு பத்தலைன்னா டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட சேர்த்து ஆரிகேனோவும் ஆட் பண்ணிக்கோங்க. இது அப்படி பண்ண சாஸ் தான் இது. இப்போது இதை ஃப்ளாட் பண்ணியாச்சு. அந்த பால்ஸ் ஆக்கி அந்த மைதாவை வந்து ஃப்ளாட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஃபோக் வச்சு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. எதுக்குன்னா வேகிறதுக்காக. இது டிப்பு. தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்களுக்கு இந்த டிப்பு. வந்து உங்களுக்கு நான்ஸ்டிக் தவா இருந்ததுன்னா போட்டுக்கோங்க. நான் இதில் தான் போட்டிருக்கேன், தோசைக்கல்லில் தான் போடுறேன். இதை வந்து 2 நிமிஷம் நீங்கள் இதை வந்து வேக வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஹோம்மேட் சாஸ் அப்ளை பண்ணிக்கிறேன் நான். இப்போ டாப்பிங் பண்ணுங்க. இப்போ இந்த டாப்பிங்லாம் போட்டு வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா கொஞ்சம் வேகணும். வெந்ததுக்கப்புறமா மேலே இந்த சீஸை வந்து நாங்கள் போட்டுக்கிறது வந்து மஸ்ரூலா கிடைக்கலங்கிறதுக்காக செடார் சீஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு கட்சிதான் நீங்கள் மஸ்ரூலாவே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வேக வைங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டி பண்ணது பன்னீர் இல்லாமல் மொசருல்லா சீஸ் இல்லாமல் பண்ணது. இது போன தடவை போட்டப்போ பன்னீரும் மொசருல்லா சீஸும் இருந்தது. இந்த வாட்டி அது ரெண்டும் இல்லை. பாட்டமில் க்ரஸ்ட் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகணுமா, அந்த மாதிரி பண்ணாதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இது மேலே ஆரிகேனோவும் சீஸும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க. பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.